நாகை அருகே தேவூர் அருள்மிகு சல்லமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான செடில் உற்சவம் நேற்று இரவு வெகு விமர்சையாக நடைபெற்றது. 30 அடி உயரமுள்ள செடில் மரத்தில் வேண்டுதல் நிறைவேற 1000க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை செடில் மரத்தில் வைத்து தூக்க நேற்றி வழிபாடு செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே பள்ளவாடா இருளர் பழங்குடியின மக்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. மேலும் செய்தியாளர்களிடம் இதனால் தாங்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாகவும் உடனடியாக இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என பள்ளவாடா இருளர் பழங்குடியின மக்கள் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். கும்மிடிப்பூண்டி வட்டம் பள்ளவாடா என்ற கிராமத்தில் ஒரு மேட்டு பகுதியில் கிட்டத்தட்ட 45 குடும்பங்கள் குடிசைகள் அமைத்துக் கொண்டு வாழ்கிறார்கள். அந்த மக்களுக்கு இதுவரை மின்சார விளக்கே இல்லாமல் இருட்டில் வாழ்ந்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் குழந்தைகளெல்லாம் உயர்நிலைப் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் ஒருவருக்கு கூட சாதி சான்றிதழ் இல்லை. சாதி சான்று இல்லாத காரணத்தினால் அவர்கள் மேற்கொண்டு படிக்கவும் அரசு வழங்குகின்ற நலத்திட்டங்களை பெறவும் அரசு வழங்குகின்ற தொகுப்பீடுகள் மற்றும் பட்டாக்கள் பெறுவதற்கும் அவர்களுக்கு எந்த வசதியும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அந்த மக்களோடு சென்று நான் மனு கொடுத்தேன். மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் என்று ஆர்டிஓ பொன்னியிடம் அது ஒப்படைத்திருக்கிறார். அவர் விசாரித்து நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கை நாங்கள் இருக்கிறோம். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரிடம் ஏரல் வட்டத்தில் உள்ள கடம்பாக்குளத்தில் மீன்பிடிக்க கூட்டுறவு சங்கம் அல்லது பொது ஏலம் மூலம் மட்டுமே மீன் பிடிக்கலாம் என்று தமிழ்நாடு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை பிறப்பித்துள்ளதை ரத்து செய்ய கோரி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் மனு அளித்தனர். மேலும் போலி உறுப்பினர்களை கண்டுபிடித்து நீக்கம் செய்து புதிய உறுப்பினர்களை சேர்த்த பிறகு தேர்தல் நடத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மீனவர் சங்கம் விவசாய சங்கம் சார்பாக தமிழ்நாடு விவசாய சங்க துணைத் தலைவர் ஸ்ரீனிவாசன் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். இப்போது தமிழக அரசு ஒரு ஆணை பிறப்பித்துள்ளது. கூட்டுறவு சங்கம் பொது ஏலத்தின் மூலம் மட்டுமே மீன் குத்தகை விடப்படும் என்று. இதனால் மீனவர்கள் மீன் பிடிக்க முடியாமல் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பசியும் பட்டியுமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்ம புதிதாக பிறப்பிக்கப்பட்ட ஆணையை அமுலாகும் வரை இடைக்கால ஆணை ஒன்று பிறப்பித்து அதுவரை பழைய முறையில் அவர்கள் மீன்பிடிக்க அனுமதிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரதானமான கோரிக்கை. அதேபோல் கடம்பாக்குளத்தை பொது ஏலத்துக்கு விடக்கூடாது. என்றால் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய குளம், அதில் மரபு ரீதியாக பல்வேறு காரணங்கள் இருப்பதால் இதுவரை ஏலம் விட்டதில்லை. ஆகவே கடம்பாக்குளத்துக்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பழைய பேருந்து நிலையம் அருகே நீர்மோர் தண்ணீர் பந்தலை திமுக இளைஞரணி சார்பாக மாநிலங்களவை உறுப்பினர் KRN ராஜேஷ்குமார் தண்ணீர் பந்தலை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பின்னர் பொதுமக்களுக்கு நீர், மோர், வெள்ளரிக்காய் உள்ளிட்டவைகளை வழங்கினர். நாமக்கல்லில் சிறு கோழி பண்ணையாளர்கள் பாதிக்கப்படாதவாறு கோழி முட்டைகளின் பண்ணை கொள்முதல் விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று சிறு கோழி பண்ணையாளர்கள் கோரிக்கை விடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். நாமக்கல்லில் நடைபெற்ற சிறு கோழி பண்ணையாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் நாமக்கல், சேலம், கரூர், ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சிறு கோழி பண்ணையாளர்கள் கலந்து கொண்டனர். உறுப்பினர் சேர்க்கை இன்னும் மேலும் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றணும் கூறி இதை சார்ந்து எங்களுடைய தலைமைக்கு நாங்க மனுவை எங்களுடைய கோரிக்கை ரொம்ப அழுத்தமா எடுத்து சொல்லலாம்னு இருக்கோம். மற்றபடி மற்றவங்களுடைய பழிச்சு பேசுறதுக்காகவோ மற்ற தலைமையை ஏதோ ஒரு காரணம் காட்டி நாங்கள் செயல்படுத்தாமல் இருக்குதுன்னு சொல்லி வேற ஏதோ ஒரு அமைப்புக்காக நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறதுக்காகவோ அதுக்காக எந்த ஒரு ஆர்கனைசேஷனும் இங்கே நாங்கள் செய்யலை. எங்களுடைய வலிமை சின்ன பண்ணக்காரங்களுடைய தாக்கம், ஏக்கம் எல்லாமே இந்த கூட்டத்தின் மூலியமா வெளிப்படுத்துறோங்க. மேலும் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு இன்னும் அதிக மெஜாரிட்டியோட நாங்கள் ஒன்றிணைந்து எங்களுடைய கோரிக்கையை எடுத்து செல்லலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.